கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் இன்றைக்கு உங்களோட பேசவிருக்கும் வார்த்தையை கேட்கலாமா? வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள் அற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, உங்களில் அன்பு கூர்ந்த கிறிஸ்துவின் அன்பை தியானித்து பாருங்கள். உலக தோற்றத்திற்கு முன்பாகவே அவர் உங்களில் அன்பு கூர்ந்து விட்டார். நீங்கள் அவரை தெரிந்து கொள்வதற்கு முன்பாகவே அவர் உங்களை தெரிந்து கொண்டார். தாயின் வயிற்றிலேயே அவர் நம்மை நேசிக்க ஆரம்பித்து விட்டார். நம்மை பெயர் சொல்லி அழைத்தார். நாம் அவரை விட்டு தூரம் போன போதும் துக்கத்தோடும் வேதனையோடும் நம் பின்னாக நடந்து வந்தார். நாம் அவரை அசட்டை செய்து புறக்கணித்து வந்த வேளையிலும் கண்ணீர் நிறைந்த கண்களோடு நம்மை கவனித்துக் கொண்டே இருக்கிறார். மாத்திரமல்ல, உளையான பாவ சேற்றிலிருந்து அவர் நம்மை தூக்கி எடுத்தார். கல்வாரி சிலுவை அண்டை கொண்டு போய் மாசற்ற விலையேற பெற்ற இரத்தத்தை ஊற்றி நம்மை பாவங்கள் அற கழுவினார், அக்கிரமங்கள் அற கழுவினார். மட்டுமல்ல, பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினார். எவ்வளவு கிருபை, எவ்வளவு மனதுருக்கம் பாருங்கள். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, கப்பலிலே கேப்டனாக பணிபுரிந்த ஒரு சகோதரனை குறித்து நான் கேள்விப்பட்டேன். அவர் உலகத்தின் உல்லாசங்களிலும் பாவ ஜீவியத்திலும் வாழ்ந்து வந்தார். அவர் கர்த்தரை எண்ணாமற் போனாலும் கர்த்தர் அவருக்கு எத்தனையோ அற்புதங்களை செய்து எத்தனையோ விபத்துக்களிலிருந்து பாதுகாத்து வழி நடத்தி வந்தாராம். அவர் மாலுமையாய் நடத்தி சென்ற சரக்கு கப்பல் இன்னொரு கப்பலோடு மோதி தீப்பற்றி எரியக்கூடிய அபாயம் வந்ததாம். அதிலும் கர்த்தர் கிருபையாய் அவரை காப்பாற்றினார். ஆனால் அவரோ கர்த்தருடைய அன்பை எண்ணி கூட பார்க்கவில்லை. முறை அவருக்கு பல லட்சங்கள் நஷ்டம் ஏற்படுகிற ஒரு சூழல் வந்ததாம். ஒரு படிப்பறிவு இல்லாத தேவனுடைய ஊழியக்காரர் அவரிடம் வந்து, ஐயா, நான் இன்று உங்களுக்காக செபித்த போது கர்த்தர் என்னிடம் இந்த முறையும் அவனுக்கு நான் இரக்கம் செய்கிறேன், இந்த முறையும் அவனை பிரச்சனையிலிருந்து விடுவிப்பேன் என்று சொன்னார் என்றார். அதை கேட்டதும் அந்த கப்பல் கேப்டன் கதறி அழுதாராம். கர்த்தருடைய அன்பு அவருடைய உள்ளத்தை உருக்கிற்று. என்ன ஆச்சரியம்! அவருக்கு ஏற்பட வேண்டிய நஷ்டம் ஏற்படாமல் கர்த்தர் ஒரு அற்புதமான வழியை திறந்தாராம். கர்த்தர் நல்லவர் என்பதை அன்றுதான் அந்த சகோதரர் ருசி பார்த்தாராம். ஆம், எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, அன்பு அன்பை கேட்கிறது. தேவனுடைய அன்பின் ஆழம் மனிதனுடைய அன்புக்காக ஏங்கி நிற்கிறது. பேதுருவின் வாழ்க்கையிலே எண்ணற்ற அற்புதங்களை செய்தார். யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்று மனதுருகி கேட்பதை வேதத்தில் காண்கிறோமே. எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு அதே கேள்வியை கர்த்தர் நம்மிடத்தில் கேட்கிறார். நாம் கர்த்தரை தேடுகிறோமா? முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் முழு ஆத்துமாவோடும் அவரில் அன்பு கூறுகிறோமா என்பதை சிந்தித்து பாருங்கள். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.